பாலுண்ணா, எனக்கு உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, 2021 இருந்த அதே கூட்டணி 2026 கட்டிட்டீங்க. ஆனால் அமமுக உள்ள வந்துருச்சு, ஓபிஎஸ் வெளில போயிருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிரிந்திருக்கிறது. இந்த பலவீனங்களை எப்படி சரிப்படுத்த போறீங்க? இந்த பலவீனங்களை பற்றி பேசாமலேயே அதிமுக கூட்டணியை எப்படி பலமான கூட்டணின்னு சொல்ல முடியும்? ஒரு பக்கம் ஜி.கே. வாசன் போட்டியிடல, அண்ணாமலை போட்டியிடல, டிடிவி போட்டியிடல, அன்புமணி சார் போட்டி போட போறது இல்ல. இதையெல்லாம் எதை உணர்த்துது? இதை எப்படி நான் எடுத்துக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் எனக்கு சொல்லுங்க. இதற்கு முன்பாக இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதான் நீங்கள் எழுப்பக்கூடியது. இதற்கு முன்பாக 1972க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. அதிலும் 1972 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது திமுகவில் இருந்தார். அதன் காரணமாக நிகழ்ந்தது. 2011 16 இல்லை 96 2001 வரைக்கும் நடந்த ஆட்சி திமுகவினுடைய கலைஞர்களுடைய ஆட்சி 96 மிகச்சிறந்த ஆட்சி என்று அப்பொழுது போற்றப்பட்டது. திமுக நிச்சயமாக நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்ற மனநிலையில், உறுதியான மனநிலையில் அன்றைக்கு அவர் இருந்தார். ஆனாலும் கூட திமுக அன்றைக்கு தோற்றது. அதுதான் ஒரு திமுக கலைஞருடைய ஒரு நல்ல சிறந்த ஆட்சி என்று சொல்லலாம். ஆனால் அப்பொழுதும் அவர்கள் அதை கோட்டை விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், எடப்பாடி அவர்களோடு இன்றைக்கு டிடிவி அவர்கள் சேர்ந்திருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் வெளியே சென்று விட்டார், மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்லுகிறீர்கள். இது எல்லாமே உங்களுடைய கற்பனைகள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் அந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் என்ற மனநிலையில் இருந்தார்கள். ஆனால் டிடிவி அவர்கள் இன்றைக்கு ஒருவேளை யாருடன் கூட்டணி அமைப்பது என்ற பிரச்சனை எழுகின்ற பொழுது அவர்கள் விஜயுடன் செல்லலாமா என்ற ஒரு மனநிலை, திமுகவுடன் செல்லலாமா என்ற மனநிலை. மிகச் சரியான முடிவை டிடிவி அவர்கள் இந்த தேர்தலில் எடுத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன், இதைவிட ஒரு சிறந்த முடிவை டிடிவி அவர்கள் எடுக்கவே முடியாது. ஒருவேளை திமுகவோடு சென்றிருந்தார் அவருடைய அடையாளத்தையே இழந்திருப்பார். இல்ல அது 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 அடுத்த கேள்வி வரேன். இந்த இதுக்குள்ள போனா நான் சொல்ல வேண்டியது தவறிடுவேன். அடுத்தது, விஜயோடு அவர் கூட்டணி வைத்திருந்தால் இடம் அதிகமாக பெற்றிருக்கலாம். ஆனால் கூட்டணி கட்சியினால் வரக்கூடிய அதிகமான வாக்கு சதவீதம் என்பது டிடிவி அவர்களுக்கு வந்திருக்காது. எனவே தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், தன்னை நம்பியவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற மனநிலையோடு அவர் இங்கே வந்திருக்கிறார்.